ஏர் வந்து கூட ஏஐ டெக்னாலஜியை கரண்ட்லி பாவிச்சு கொண்டு இருக்கிறது. ஏர் வந்து ஃபியூச்சரில் கூட அதை பாவிக்க போகிறது. இந்த வீடியோ பார்ப்போம். What is it that you're doing at Amazon? AI. AI. Yeah, so I mean there are a few things, but small thing, but it's 95% AI. And where do you think... It's just so, because we're literally working on 1,000 applications internally. So AI, you have to remember, AI, modern AI is a horizontal enabling layer. It can be used to improve everything. It will be in everything. This is most like electricity. These kind of horizontal layers, like electricity and compute and now artificial intelligence, they go everywhere. I guarantee you there is not a single application that you can think of that is not going to be made better by AI. So obviously வந்து அது அமேசான் தான். அதால தான் அமேசான் உலகத்துக்கு வளர்ந்து நிற்குது மற்ற பிளாட்ஃபார்ம்களை விட. இப்போ eBay வந்து அமேசானுக்கு முதல் வந்த ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் இப்போ eBay இருக்கிற இடத்தையும் அமேசான் இருக்கிற இடத்தையும் பாருங்கள். இதுதான் ஒரு விஷனரிக்கான ஒரு செயல்கள். அப்படி ஒர்க் பண்ணால் தான் இப்படியான வேலைகள் நடக்கும். ஜெஃப் வந்து அமேசானுக்கு ஒரு சிஇஓ போட்டுட்டு அவர் அமேசான்லேருந்து வெளியில் இருந்தவர் கொஞ்ச நாள். அவர் ப்ளூ ஒரிஜின் ஒன்று சொல்லி ஒரு ஸ்பேஸ் மிஷன் ஒன்றில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார். ஸோ இவ்வளோ நாளும் அதில் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தவர் இப்போ அமேசானுக்கு வந்திருக்கார். அமேசானுக்கு திருப்ப வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் வந்து 95% ஏஐயை அமேசானுக்குள்ளே கொண்டு வரதுல தான் அவர் 95% ஒர்க் பண்ணுறார். என்ற ஸ்பேஸ் ப்ராஜெக்டை விட அவருக்கு இது இம்பார்ட்டண்டாக இருக்குது. அவர் சிஇஓ இல்லை, சிஇஓ வருகிறாள். ஆனால் இவர் வந்து ஏஐ செக்ஷனுக்குள்ளே அதில் வளர்க்குறதுக்கு தான் இவர் ஒர்க் பண்ணுறார். இப்போ கிட்டல வந்து ஜெர்மனிலேருந்தும் ஃப்ரான்ஸ்லேருந்தும் 2 பேர் எடுத்து காய்ச்சவ வந்து அமேசான் வேர்ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட காய்ச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வடிவாக விளங்கிச்சு அமேசான் வேர்ஹவுஸில் எவ்வளோ மாற்றங்கள் வந்துருக்கு. அவங்களே சொல்கிறாங்களே எவ்வளோத்துக்கு ஆக்கள் இந்த ஜப்புகள் போய்கொண்டிருக்கு. ஏன்னா அவ்வளோத்துக்கு ரொபோட்டிக் வந்துருக்கு. ஏன்னா அந்த ஏஐ இல்லாமல் இவ்வளவுத்துக்கு ஒரு எஃபிஷியன்சியாக ஹியூமன்ஸால் செய்ய இயலாது. அது பாசிபிள் இல்லை. பிக் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, மீடியம் ஸ்மால் கம்பெனிஸும் ஃபியூச்சரில் இதில் கொண்டு வரணும். அப்போ தான் ஒரு எஃபிஷியன்சியாக காஸ்ட் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஏன்னா மற்றவன் அப்படி ஒர்க் பண்ணிக்க நாங்களும் அதை தான் செய்யணும். அப்படி செய்யாட்டிக்கு நாங்கள் ப்ரைஸ் மேட்ச் பண்ணி கொண்டு இருக்கலாம். அது பிஸ்னஸில் எல்லாரும் ஒரு பாயிண்டில் அதுக்கு வந்தே ஆகணும். ஸோ அப்படி ஒரு டைம் வந்தோன்னா அது எல்லாருக்கும் ஒரு நோ ஆப்ஷனாக தான் போகும். ஜெஃபே அவர்கிட்ட ப்ளூ ஒரிஜின் ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகி அமேசானுக்குள்ளே வந்து ஏஐக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாண்டா அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு விளங்கணும். இந்த மாதிரி ஆக்களோட ஆக்ஷன்ஸ் சொல்லி எங்களுக்கு விளங்கணும் இந்த ஃபியூச்சர் எப்படி மூவ் ஆகிக்கொண்டிருக்குன்னு சொல்லி.